அட கீதா தானே இந்த ஸ்கூட்டில போறது. ஏ கீதா, கீதா. வாரேன் சங்கீதாக்கா. சொல்லுங்கக்கா. என்னடி ஸ்கூட்டிலாம் புதுசா இருக்க மாதிரி இருக்கு? ஆமாக்கா, நேத்து தான் வாங்கினேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. உனக்கு ஸ்கூட்டிலாம் ஓட்ட தெரியுமா? ஏக்கா, நான் விட்டா ஃப்ளைட்டே ஓட்டுவேன். பரவாயில்லையே, எனக்கு ஒரு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது பாத்துக்க. நான் எல்லாமே கத்து வச்சிருக்கேன்க்கா. என்ன திடீர்னு ஸ்கூட்டி வாங்கியிருக்கா? எதுவும் விசேஷமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, எங்களுக்கு நேத்து கல்யாண நாளுக்கா, அதனால என் வீட்டுக்காரே எனக்கு சர்ப்ரைஸா வாங்கி தந்தாரு. அப்படியா? பரவாயில்லையே. உன் மாப்பிள்ள உங்க கல்யாண நாளுக்கு ஸ்கூட்டி எல்லாம் வாங்கி தராவளே. என் மாப்பிளைக்கு எங்க கல்யாண நாள்ல என்னைக்குன்னே தெரியாது. அதை கேட்டாலே முடிச்சுக்கிட்டு கிடப்பாரு. நீ கொடுத்து வச்சவதான். ஆமாக்கா ஆமா. நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? காய்கறி வண்டி வந்துச்சுல, அதான் காய் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். உங்க வீடு அந்த சைடு தானே இருக்கு. இங்க இருந்து காய் வாங்கிட்டு போறியே, காய் வண்டி அங்க வரும்போதுல வாங்கிட வேண்டியதானே? அங்க வீட்டுக்கு வரும்போது வாங்கிக்கலாம் தான். மகராசி சத்தோல மல்லிகைப்பூ இருந்தா பறிச்சு கொண்டாங்கக்கா. வெளியே ஒரு விசேஷத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா. அதான் அது பூத்து சும்மா தானே கிடக்கு. நான் ஒருத்தி வச்சாதான் உண்டு. எனக்கு 2 மகன் தானே, அது வேஸ்டா தானே போகுது. அதனால சேர்த்து பறிச்சுட்டு அவட்ட போய் கொடுத்துட்டு அங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு எப்படியும் காய் வண்டி வரும்னு தெரிஞ்சுதான் போகும்போது கவரை எடுத்துட்டே போயிருந்தேன் பாத்துக்க. அந்த மகராசி நானும் பேசிட்டு இருந்தோம். அந்த தெருவுக்கு காய் வண்டி வந்தோன்னே சரி இனி நம்ம வீட்டு தெருவுக்கு வர வரைக்கும் எதுக்கு காத்து கிடக்கணும்னு கையோட வாங்கிட்டேன். நீ கிழக்கையா போற? ஆமாக்கா, கிழக்க தான் போறேன். கிழக்கு தெருவுல தாண்டி காய் வண்டி நிக்கி. நீ வேணும்னா அப்படி வாங்கிட்டு கூட ஸ்கூட்டில வச்சு கொண்டு போயா. ஐயோ, நான் இவர்கிட்ட எல்லாம் வாங்குறது கிடையாது. ஏட்டி எப்பயும் வருவார்ல, அவர் இல்ல. இன்னைக்கு எது புது ஆள் வந்திருக்காரு. காயெல்லாம் நல்லா தான் இருக்கு, போய் எடுத்துக்க. ஐயோ, புது ஆளோ பழைய ஆளோ, நான் இப்படி வண்டியில எல்லாம் வாங்குறது கிடையாதுக்கா. வண்டியில எல்லாம் வாங்குறது கிடையாதா? ஏண்டி என்னாச்சு? அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாயே இருக்காதுக்கா. ஒவ்வொரு ஊரா வச்சு அங்க எங்கன்னு தள்ளிட்டு வராங்க. எவ்வளவு தூசி துரும்பெல்லாம் பட்டிருக்குமோ. இப்படி எல்லாம் வாங்கி சாப்பிடவே கூடாது. எப்படிதான் அதெல்லாம் மனுஷ மக்கள் வாங்கி சாப்பிடறாங்களோ தெரியல. அவர் காய் விற்கிற வியாபாரம் பண்றாரு. ஒவ்வொரு ஊரா தான் போய் விற்பாரு. தூசி திரும்ப பட்டா நம்ம கழுவிட்டு நல்லா சுத்தம் பண்ணிட்டு சமைக்க வேண்டியதான். இதுல என்ன வந்துட்டு இப்படி பேசுதா? அது இப்படி எல்லாம் பார்த்துட்டு வாங்கி சாப்பிடவே நல்லா இருக்காதுக்கா. அதனாலதான் நான் இப்ப எல்லாமே சூப்பர் மார்க்கெட்லயே வாங்கிக்கிடுவேன். சூப்பர் மார்க்கெட்ல வாங்குவியா? அங்கெல்லாம் விலை கூடட்டி, இங்கன்னா கம்மியா இருக்கும்ல. விலை கூடுனாலும் நமக்கு நம்ம ஹெல்த் முக்கியம் பாத்தியலா. அதனால நான் அப்படிதாக்கா பார்த்து வாங்குறேன். என்னென்ன படம் போடியா? ஏன் அங்கெல்லாம் உனக்கு தூசி எதுவும் படாதோ? எப்படிக்கா படும்? நல்லா ஏசி ரூமுக்குள்ள குளுகுளுன்னு வச்சிருக்காவல்ல, நல்லாதான் இருக்கும். ஓஹோ, நான் எப்ப எது தேவைனாலும் என் வீட்டுக்கார கூட்டிட்டு போய் அங்கதான் வாங்கிட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துட்டாவளே, நான் அங்கேயே போய் நீ வாங்கிடுவேன்க்கா. நீங்களும் இங்கெல்லாம் வாங்குறத விட்டுட்டு அங்க வாங்குங்க, சரியா? இல்லம்மா இல்ல எங்களுக்கு. ஐயோ இல்லம்மா கீதா, நாங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கு எங்களுக்கு இதுவே போதும். இங்கன்னா அந்த அண்ணன் கொஞ்சம் கூட குறையா குறைச்சு தருவாரு. 5 10 எங்களுக்கு இதுல குறையவும் செய்யும். அங்கெல்லாம் அவனுங்க என்ன விலை விற்கானுவளோ அதை தானே வாங்கி ஆகணும். அங்க போய் பேரம் பேச முடியுமா? நமக்கெல்லாம் அது ஆகாதம்மா. சரிக்கா, பிறகு உங்க விருப்பம். சரி, நான் போயிட்டு வரேன். சரிம்மா கீதா. இடையில சோத்துக்கே வழி இல்லாம அலைஞ்சா. ஒவ்வொரு வீட்டுல சோறு கொடுக்க மாட்டாவலான்னு வாங்கி வாங்கி தின்னுட்டு அலைஞ்சா. காடு மேடு கரைன்னு தூசி துரும்புலதான் அங்க இங்கன்னு வேலைக்கு போய்கிட்டு கிடந்தா. இப்ப இவளுக்கு வந்த வாழ்வை பாருங்க. மாப்பிள்ள நல்லா வெளிநாடு போய் கை நிறைய சம்பாரிச்சுட்டாரு. இப்ப திரும்பவும் வந்துட்டாரு. இவளை கையில பிடிக்க முடியல. வண்டி ஓட்டுற லட்சணத்தை பாரு. பாதை இங்க கிடக்கு, அவ புல்லுக்கு மேல பாதையை தாண்டி போய்கிட்டு இருக்கா. விட்டா இவ ஃபிளைட்டே ஓட்டுவாம்ல. ஃபிளைட்டு நல்லா வாயிலே வட சுடியாலம்மா. பணம் வந்தா அப்படிதான் போல் இருக்கு. பணம் பத்தும் செய்யும், நமக்கு என்ன? அவ எங்கேயோ வாங்குறா, என்னத்தையோ திங்கிறா. நம்ம நடைய கட்டுவோம் வீட்டுக்கு. வாங்கம்மா, வாங்க வாங்க. நல்ல சுத்தமான காய்கறி, சுவையான காய்கறி வாங்குங்க. பாருங்கம்மா, என்னென்ன காய் வேணும்னு பாருங்க. மடமடன்னு எடுத்து போடுங்க. ஏன்னே, எப்பவும் காய் விற்க எங்க ஊருக்கு வேற ஒரு அண்ணன் தான் வருவாரு. இன்னைக்கு அவரை காங்கல, நீங்க புதுசா இருக்கு. ஆமாமா, அவருக்கு சுத்த உடம்பு சரியில்லை, அதனால என்ன இந்த ஊருக்கு இன்னைக்கு அனுப்பி விட்டாருமா. அப்படியா? இல்ல, அந்த அண்ணனா ஒரு 5 10 ரூபா குறைச்சு போடுவாரு. நீங்க எப்படி சொல்லுவீங்களோ தெரியலையே. கண்டிப்பா குறைச்சு தாரேம்மா. நீங்க எடுங்க, நீங்க எடுக்கிறதுக்கு பொறுத்து நான் நிச்சயம் குறைச்சு தாரேன். அதுக்குன்னு ரொம்ப குறைக்க முடியாது இல்லம்மா, எனக்கும் பழப்பு போடணும்ல. என்னால முடிஞ்ச அளவுக்கு குறைச்சு தரேன். என்னம்மா எடுங்க. சரிண்ணே. தக்காளி என்ன விலைனே? தக்காளி கிலோ 50 ரூபாமா. என்னண்ணே அநியாய விலை சொல்றியே? நான் என்னம்மா பண்ணிட்டு விலை கூட்டிட்டு. காய்கறியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் ஒரு விலை, மறுநாள் வேற விலை. நிலையா எதுவும் இருக்காது இல்லம்மா, இப்படிதான் ஏறி ஏறி இறங்கும். விலை கூட்டிட்டுமா. சரி சரி, உங்க நிலைமையும் புரியுது. கிலோ ஒரு 20 ரூபான்னு போட்டுட்டாங்க. ஏம்மா என்னம்மா இது? கிலோ 50 ரூபாய் எங்க இருக்கு, 20 ரூபாய் எங்க இருக்கு? இப்படி 30 ரூபாய் குறைச்சு கேட்டா எப்படிமா நான் தரது? அந்த அண்ணன் எல்லாம் இன்னும் குறைச்சு தருவாங்களே. ஏம்மா அநியாயத்துக்கு போய் பேசாதீமா. என்ன மாதிரி அவரும் காய்கறி விற்கிறவர் தான். நியாயமா வித்தாதான் எங்களுக்கும் பொழப்பு ஓடும். இப்படி 30 40ன்னு இருக்கிற விலையெல்லாம் உங்ககிட்ட குறைச்சா எங்களுக்கு என்னமா லாபம்? லாபம் இல்லாம எப்படிமா ஒரு தொழில் செய்யுது? சரி சரி விடுங்க, உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். 25 ரூபான்னு போட்டுக்கிடுங்க. இவ்வளோலாம் குறைக்க முடியாதுமா. நான் வேணா ஒரு 3 ரூபா 4 ரூபா குறைச்சு தாரேன். ஒரு 46 ரூபா இல்ல 45 ரூபா கூட எடுத்துக்கிடுங்க. ஆனா அவ்வளோலாம் குறைச்சு தர முடியாது. அட என்னண்ணே, நீங்க சத்தம் கொடுத்தோன்னே உங்ககிட்ட தான் வாங்கணும்னு ஓடி வந்திருக்கேன். இப்படி 4 ரூபா 3 ரூபா குறைச்சா எப்படிண்ணே? எங்களையும் புரிஞ்சுக்கிடுங்கம்மா. கடைகளுக்கெல்லாம் போனா அவையே எவ்வளவு சொன்னாலும் வாங்கிட்டு தானே வாரிய.
இப்படி ஏழைப்பால எங்ககிட்ட பேரம் பேசி என்னமா ஆக போகுது. நான் குறைச்சி தர மாட்டேன்னு சொல்லலையம்மா, நான் குறைச்சி தாரேன். ஒரு 4 ரூபா 3 ரூபா தக்காளி குறைச்சி தாரேன். பிறகு நீங்க என்னென்ன காய் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து மொத்தமா கூட நான் சில்லறையா குறைச்சி தாரேன். சரி சரி, 1 கிலோ தக்காளி போடுங்க. போடுறேம்மா. வேற உருளைக்கிழங்கு இருக்கானே? இருக்குமா, இருக்கு, எடுங்க. அது என்ன விலை? கிலோ 30 ரூபாம்மா. 30 ரூபா ஆயிட்டா? ஆமாம்மா. எடுத்து போட்டுட்டா நீங்க போடுறீங்களானே? இல்லை, எடுத்து கொண்டாங்கம்மா, நான் எடை போட்டு தாரேன். சரிண்ணே சரி. ஏம்மா உங்களுக்கு என்ன வேணும்? வாங்க நீங்களும் வந்து பாருங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்குமா காய்கறி எல்லாம். இங்க யாரு வந்திருக்கா? அட சுமதி, நீயா? ஆமா மலரக்கா, நான் தான். அட என்னம்மா இது, கல்யாணம் ஆகியே 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள காய் வாங்க அனுப்பிட்டாவளா உங்க வீட்ல? ஐயோ, அங்கெல்லாம் எதுவும் சொல்லலக்கா. நான் தான் வண்டி சத்தம் கேட்டு நானே வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன். பரவாயில்லையே, 2 நாள்ல காய் வாங்கலாம் வந்திருக்கேன். நல்லா சமைப்பியோம்மா? மேகி சமைப்பேன்க்கா. சரியா போச்சு. வேற எதுவும் தெரியாதம்மா? இல்லக்கா, இனிதான் பழகணும். பரவாயில்ல பரவாயில்ல, பொறுமையா பழகு. இதனால என்ன, நல்லா கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப வருஷம் கழிச்சுதான் கொஞ்சம் கொஞ்சம் பழகி இருக்கேன். அதெல்லாம் பொறுமையா கத்துக்கிடலாம். ஆரம்பத்திலேயே கத்துக்கிட்டா அவ்வளவுதான், நம்ம தலையில ஏறி உட்காந்து மிளகா அரைச்சிருவாவ. பொறுமையாவே கத்துக்க. சரி, காய் வாங்க வந்திருக்க. பேராது தெரியுமா காய்களுக்கு? பேரெல்லாம் தெரியும்க்கா. நம்ம ஸ்கூல் புக்ஸ்லயே தான் வெஜிடபிள்ஸ் பேரெல்லாம் வருதுல்ல, அதுலயே எனக்கு தெரியும். சரிம்மா சரி சரி, வாங்கு. என்னென்ன காய் வாங்கணும்னு சொல்லி விட்டாவளா? இல்லக்கா, உனக்கு எந்த காய் பிடிச்சிருக்கோ வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. அப்படியா சுமதி? சரி பாரு, முன்ன போய் பாரு, நிறைய காய் இருக்கு. நீங்க வாங்கிட்டீங்களாக்கா? இல்லம்மா, இப்பதான் நான் விலை கேட்டிருக்கேன், இனிதான் எடுத்து போடணும். சரிக்கா. ஏம்மா, மடமடன் 2 பேரும் எடுத்தீங்கன்னா நான் அடுத்தடுத்த தெருவுக்கு போவேன். இங்கனையே எடுக்காம கதை பேசிக்கிட்டே இருக்கீங்களே. இந்த எடுக்கண்ணே. அண்ணே, எனக்கு ஒரு 1 கிலோ தக்காளி, 1 கிலோ உருளைக்கிழங்கு, பிறகு ஒரு 20 ரூபா போல கத்திரிக்காய் போடுங்கண்ணே. போதும். போதுமாமா? வேற எதுவும் வேண்டாமா? போதுண்ணே போதும். ஏம்மா உங்களுக்கு? அண்ணா, எனக்கு தக்காளி ஒரு 1 லிட்டர், வெங்காயம் ஒரு 1/2 லிட்டர், உருளைக்கிழங்கு 1 லிட்டர், பிறகு கத்திரிக்காய் ஒரு 1/4 லிட்டர், பச்சை மிளகாய் ஒரு 10 மில்லி, கேரட் ஒரு 1/4 லிட்டர். இதெல்லாம் எடுத்து போடுங்கண்ணே. என்னாச்சுண்ணே? அம்மாடி சுமதி. என்னக்கா? என்னம்மா லிட்டர்னு கேக்கா? ஆமாக்கா, எவ்வளவு வேணும்னு கேட்டாதானே அவைய எடுத்து தருவாவே. ஏம்மா, காய்கறி எல்லாம் லிட்டர் கணக்குல வராதுமா, கிலோ கணக்கு தான். ஐயோ, நீங்க தப்பா சொல்றியே, காய்கறியும் லிட்டர் கணக்கு தான். அம்மா அப்படி இல்லம்மா, காய்கறி லிட்டர் கணக்குல வராதுமா, கிலோ கணக்குல தான் வரும். அட என்னன்னு நீங்க காய் விக்கிறீங்க, உங்களுக்கு இது கூட தெரியாதா? சீ, உங்ககிட்ட போய் காய் வாங்க வந்தேன் பாருங்க. என்னம்மா அந்த பிள்ளை இப்படி கேட்டுட்டு போகுது? தெரியலையே, அந்த பிள்ளை ஊருக்கு புதுசு, கல்யாணம் முடிஞ்சு இப்பதான் வந்திருக்கு. சமையலை பத்தி எதுவும் பெருசா தெரியாது போல் இருக்கு. சரி விடுங்க, எனக்கு எடுத்து போடுங்க. சரிம்மா. வாங்கம்மா வாங்க, நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு காய்கறி, வாங்குங்கம்மா. எல்லாம் தோட்டத்து காய்கறியா என்ன? ஆமாம்மா, எல்லாம் தோட்டத்துல விளைய வச்சதுதான். எனக்கு தெரிஞ்சவங்களோட தோட்டத்துல விளைய வைக்கிறது தாம்மா நான் இப்பயும் வாங்குவேன். கெமிக்கல் மருந்துலாம் அடிக்காம இயற்கையான உரம் போட்டு வளர்த்ததுமா, நல்லா இருக்கும், உடம்புக்கு சத்து, வாங்கிக்கிடுங்க. விலைலாம் என்ன வருது? என்னென்ன காயின்னு சொல்லுங்கம்மா, நான் வேலை சொல்றேன். வெங்காயம் என்ன விலை? கிலோ 31 ரூபாமா. தக்காளி? தக்காளி கிலோ 50 ரூபாமா. உருளைக்கிழங்கு? கிலோ 30மா. கேரட்? கிலோ 57. இந்த பச்சை மிளகாய்? கிலோ 70மா. முட்டைக்கோசு? கிலோ 40மா. முருங்கைக்காய்? 80மா. என்னம்மா வந்ததுல இருந்து வேலை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, இது வேணும் அது வேணும்னு எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொன்னாதானமா எடுத்து போட, நான் கொடுத்துட்டு மற்ற பக்கம் போக வேண்டாமாமா. பொருளை வாங்க வந்தா இதெல்லாம் கேட்காண்டாமா? கேளுங்கம்மா, வேண்டான்னு சொல்லல, நேரமும் ஆகுதுல, நீங்க படபடன்னு சொன்னீங்க தான் நான் அது என்னன்னு பார்த்து கொடுத்துட்டு அடுத்த இடத்துக்கு போகும்ல. எங்களை என்ன நினைச்சிட்ட? நாங்க என்ன சில்லறத்தனமா வாங்குறவியலா? நாங்கெல்லாம் வாங்கினா 1/2 கிலோ 1 கிலோலாம் வாங்க மாட்டோம், மொத்தமா வாங்குவோம். ஆஹா, மொத்தமா வாங்குறாங்களா? பெரிய பாட்டியா இருக்கும் போலயே, விடக்கூடாது. சரிம்மா சரிம்மா, அறியாத பையன் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். சொல்லுங்க என்னென்ன வேணும்? நீ இப்ப சொன்ன எல்லாத்துலயும் ஒரு 5 கிலோ போட்டா எவ்வளவு வரும்? 5 கிலோவா? ஆமாயா, அவ சொன்னது காதுல விழுகலையோ? இருங்கம்மா இருங்க, கணக்கு போட்டு சொல்லுதேன். 1790 ரூபாமா. 1790 ரூபாயா? எப்பாடி! என்னம்மா, வெறும் 1790 ரூபா தான். நீங்க வாங்கினா மொத்தத்தையும் கூட வாங்குவேன்னு சொன்னீங்க, இதுக்கே வாய பழந்தா எப்படி? வாங்கினாதான மொத்தத்தையும் வாங்குவோன்னு சொன்னோம், நாங்க தான் வாங்க போறது இல்லையே. புரியலையேம்மா. எங்க வீட்டுக்கெல்லாம் ஏற்கனவே காய் வாங்கியாச்சு. எங்க மருமக்க மாதிரிதான் வந்து வாங்கினாவ. ஆமா, அவளுக்கு சும்மாவே எங்க காசு கிடைக்க அடிக்கலாம்னு நினைப்பாவ. காய் வாங்க வேற துட்டு கொண்டு வந்தாவளா, இங்கே ஒரு விலை ஆயிருக்கும், வீட்டுக்கு வந்து ஒரு விலை சொல்லுவாளுவ, அதை அப்படியே காசு அமுக்கு தான் பாப்பாளுவ. அதான். ஆமா, அதனாலதான் உண்மையான விலை நல்லவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாங்க கேட்டுக்கிட்டு இருந்தோம். சரிப்பா தம்பி, நாங்க எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இனி அவ்வளவே எங்களை ஏமாத்தையே முடியாது. நாங்க போயிட்டு வரேன். அப்ப இவ்வளவு நேரம் ஒவ்வொன்றுக்கும் விலை கேட்டது நீங்க வாங்குறதுக்கு இல்லையா? எது வாங்குறதுக்கா? ஏன்பா தம்பி, நாங்களே 5 பைசா இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கோம், நாங்க காய் வாங்குறோமா? ஏமா, உங்க 2 பேருக்கும் அறிவில்ல? உங்க மருமக்க மாதிரி உங்களை ஏமாத்த கூடாதுன்னு ஏதோ பெருசா மொத்தத்தையும் வாங்கி தள்ளுற மாதிரி என்கிட்ட அந்த விலை என்ன இந்த விலை என்னன்னு கேட்டு ஏன் நேரத்தை வீணாக்கிட்டிய? ஆத்தாடி ஆத்தா, இது என்ன வம்பா போச்சு? எல்லா ஊர்லயும் இப்படிதானே, 4 பேர் வந்து விசாரிப்பாவ, வேணுங்கிறவிய வாங்குவாவ, வேணாங்கிறவிய போயிருவாவ.
அதானே, நீ எதுக்குப்பா இவ்வளவு கோவப்படுற? விசாரிக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. ஒரு வியாபாரியா இருந்துட்டு வர கஸ்டமர் கிட்ட இப்படிதான் கோவப்படுறதா? போங்கம்மா, காலங்காத்தால என்கிட்ட பேசி வாங்கிட்டு போயிடாதீங்க. ஏமா ஏமா உங்க ஊர்க்கார பொம்பளைங்கள என்ன இப்படி போட்டு வாட்டி வதைக்கிறீங்க? என்ன தன்ன வாட்டி வதச்சிட்டேன்? இது ரெண்டே பொருள் கேட்கேன், கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. ஏமா எந்த பொருள் வாங்கினாலும் காசை கொடுத்தா நான் ஏன் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போறேன்? நீ காசு இல்லாம ஓசியா கேட்டா எப்படிமா? நீ ஒரு வியாபாரம் பண்ணும்போது யாராவது இப்படி கேட்டா கொடுப்பியாமா? நானும் அப்படித்தானே. மத்த பொருளுக்கெல்லாம் காசு கொடுக்கலாம். நான் சின்ன பிள்ளையில இருந்து இதை ஓசியா தானே வாங்கிட்டு இருக்கேன். எல்லா கடையிலயும் எல்லா இடத்துலயும் இது ஓசியா தானே கொடுக்காத. நீங்க மட்டும் கொடுக்க மாட்டேங்கியே. ஏமா அப்ப இருந்ததெல்லாம் வேற, இப்ப இருக்கிறது வேற. சொன்னா புரிஞ்சுக்கமா? அதெல்லாம் முடியாது, நீங்க தந்தாதான் நான் போவேன். இப்ப தர பொரியெல்லாம் என்ன எவ்வளவு நேரமா கேட்கேன். ஐயே, காய் விற்கிறவர் கூட சின்ன பொண்ணு சண்டெல்லாம் போடுற. ஏ சின்ன பொண்ணு, வாங்கக்கா. சரியான நேரத்துக்கு தான்க்கா வந்திருக்கியே. என்ன சின்ன பொண்ணு ரோட்ல இப்படியே சண்டைக்கு நிப்பா? என்ன ஆச்சு? நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்கக்கா. கொத்தமல்லி கருவேப்பிலைய ஃப்ரீயா கேட்டா கொடுக்க மாட்டேக்காருக்கா, காசு கேட்காரு. ஏமா நீங்களே சொல்லுங்கம்மா, வேணும்னாமா சொல்லுதாவ? ஏமா நாட்டு நடப்பு இன்னைக்கு இருக்க விலைவாசி எல்லாம் தெரிஞ்சுதானமா நீங்களும் இருக்கிய? அப்ப வீட்டுக்கு 4 கருவேப்பிலை மரம் கிடக்கும். கடையில பொருள் வாங்கினதுக்கு ஏனாமா கொத்தமல்லி இருந்தாங்க கருவேப்பிலை இருந்தாங்கன்னு அந்த காலத்துல கொடுத்துட்டாவ. அதே பழக்கத்துக்கு இப்பயும் கேட்கலாமாமா? இப்பம்லாம் யார் வீட்டுல அப்படி அந்த மரம் இந்த மரம்னு வளர்க்காவ சொல்லுங்க? நாங்களும் ஒரு இடத்துல போய் ரூபா கொடுத்து தானமா வாங்குறோம். இப்படி ஓசியா கேட்டா நான் எங்கம்மா போவதுக்கு? ஏட்டு சின்ன பொண்ணு, அவரு சொல்றதும் சரிதான் டி. அவரும் ஒரு வியாபாரம் தானே பண்றாரு. அவரும் ஒரு இடத்துல காசு கொடுத்து தானே வாங்குறாரு. இப்படி நம்ம ஓசியா கேட்டா அவருக்கு தானே அது நஷ்டம். என்னக்கா நீ அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? ஆமா, 2 கொத்து அப்படியே கொடுக்கறனாலதான் அவர் சொத்தை அழிஞ்சு போகுதாமா. 2 துளி கருவேப்பிலை தானக்கா கேட்டேன், அவர் சொத்தையே எழுதி கேட்டேன். ஏமா நீ சொத்தை எழுதி கேட்டாலும் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லாம தான் இப்படி வித்துட்டு திரியிறேன் ரோடோடா. நான் சொத்து பத்து வச்சிருந்தா நான் எதுக்கு இப்படி வந்து காலங்காலத்துல உங்க ஊருக்குள்ள வந்து நான் சிறையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன்? நான் ராஜா மாதிரிலாம் இருப்பேன்? நீங்க ராஜாவா இருங்க, ராணியா இருங்க. நான் இப்ப உங்ககிட்ட பேசல, எங்க அக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஏமா ஏதாவது தயவு செஞ்சு பண்ணுமா, சொல்லி புரிய வைமா. என்ன சொன்னாலும் இந்த பிள்ளை புரிஞ்சுக்க மாட்டேக்கு. தந்தாதான் இடத்த விட்டு அவளு வேங்குது. சரி அதுதான் அவளை மாட்டேக்கு. நம்ம போலானாலும் வண்டியை பிடிச்சிட்டு விட மாட்டேக்குமா? இந்த பிள்ளை வளர்த்திக்கே இந்த பிள்ளை கூட சண்டை போட்டு என்னால வண்டியை இழுக்கவே முடியலமா. அண்ணாந்து பார்த்து பார்த்து கழுத்துலாம் வலிக்கு. பாத்தீங்களா என் உருவத்தை கேலி செய்றிய? ஏமா உருவத்தை கேலி செய்யலுமா? எனக்கும் பொழப்பு இருக்கலாம். நீ என் பொழப்ப பார்க்க விட மாட்டேக்கிய. ஏ சின்ன பொண்ணு, உனக்கு என்ன கருவேப்பிலை கொத்தமல்லி தானே வேணும்? நான் காய் வாங்குறதுக்கு தான் வந்தேன். நான் வாங்கிட்டு காசு போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கி தாரேன். அதுல கொஞ்சம் எடுத்து தரேன், நீ கொண்டு போ. அது எப்படிக்கா காசு போட்டு வாங்குறதுக்கு? சரி அண்ணே, அவ ஏதாவது 2 பொருள் வாங்குவா, நீங்க சும்மா சத்தோல கொடுத்து விடுங்க. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேக்கா. ஏமா அதையும் தான் நான் சொல்லிட்டேன். வந்ததுல இருந்து அப்படின்னு தான் சொல்லி பார்த்தேன். சரிம்மா ஏதாவது பொருளை வாங்க, அப்பயாவது சரி வாங்கியிருக்கேன்னாது நான் மனசார கொடுத்துட்டு போறேன்னு. எந்த பொருளும் வாங்க மாட்டேன். எனக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி ஃப்ரீயா தான் வேணும்னு நிக்குது அந்த பிள்ளை. ஏன்டி சின்ன பொண்ணு, இது உனக்கு அநியாயமா தெரியலையா? ஏதாவது பொருள் வாங்கினா கூட அவர் மனசார கொடுத்துருவாருடி. ஏக்கா, பொருள் எல்லாம் வீட்டுல கிடக்கு, கருவேப்பிலை கொத்தமல்லி தான் இல்ல, கேட்டா தரமாட்டேக்காரு. ஏமா ஒழுங்கா அந்த பிள்ளையை அவ்வளவு சொல்லுங்க. இதுக்கு மேலே இங்க நின்னுனா நான் என்ன செய்வேன்னு தெரியாது. வண்டி அந்த பிள்ளை மேலே ஏத்தினாலும் ஏத்திட்டு போயிடுவேன். ஓ, எங்க ஊருக்குள்ள வந்து என் மேலேயே வண்டி ஏத்திடுவீங்களா? முடிஞ்சா ஏத்தி பாருங்க. என்னடி செய்யறா? ஏக்கா நீ அவளுக்கா எப்படி ஏத்துறாரு நான் பாக்கேன். இதுக்கு மேல பொறுமையா இருந்தா சரிப்பட்டு வராது. அண்ணே, அவதான் ஏதோ தெரியாம. என்னம்மா இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கா, விவரம் கூட தெரியாம இருக்கும். கல்மணி என்னம்மா முடிஞ்சா ஏத்தி பாருங்க. எதுக்கு பின்னாடி ஓடி வந்துட்ட? அது நான் எதுக்கோ ஓடி வந்தேன். உயிர் மேல ஆசை இருக்குல்ல, அப்ப முந்தி சொல்லும் போதே வேலைக்கு போக வேண்டியதானே. சரி இந்த ஊர் பொம்பளையில் மாதிரி நீ எந்த ஊர்லயும் பாக்கலாமா?